என் செல்ல குழந்தையே, யார் வேண்டாம் என்று சொன்னாலும் நீயே தடுத்தாலும் இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த விஷயம் நடந்தே தீரும். அது என்னவென்றும் என்னவாக இருக்கிறது என்றும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றும் நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் தாயானவள் அவ்வளவு சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா? நான் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன், உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக என்றும் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையாக மட்டுமே இருக்கும். நல்ல நேரம் ஒருவருக்கு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கும். உனக்கு இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இதை என்னை விட வேறு யாரால் உனக்கு அத்தனை தெளிவாக சொல்லிவிட முடியும்? ஏனென்றால் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவள் நான். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருப்பவள் நான். இது நாள் வரையிலும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் நான். இப்பொழுது உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேனானால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன விஷயம் என்று நீ நிச்சயமாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு சரியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை என்றும் உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா தருகிறாள், பெற வேண்டும் என்று நினைக்காமல் நமக்காக நம் தாயானவள் கொடுக்கின்ற இந்த விஷயம் என்றும் என்றென்றும் நம் வாழ்க்கையை நமதாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இது நாள் வரையிலும் என் பிள்ளைக்கு துன்பங்கள் அதிகமாக இருந்ததை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? ஆனால் இப்பொழுது இந்த துன்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய நேரம் இது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது என்னவாக இருக்க முடியும்? நீ வேண்டியதும் இந்த வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும் என்று விரும்பியதுமாகத்தானே இருக்க முடியும். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இந்த வராகி அதனை நடத்தி கொடுத்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள், என் பிள்ளை படுகின்ற வேதனைகள் என்று ஒவ்வொன்றுமே மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை அதிகரித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எந்த விஷயமானாலும் இதிலிருந்து தான் உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லா உண்மைகளும் உன்னை வந்து சேர்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நீ நினைத்த விஷயத்தை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள முதலில் உன் தாயானவள் என்னை நம்பி என் முன்னால் வா. நீ எதை பற்றியுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மெதுமெதுவாக உன்னை தேடி நிச்சயமாக வரும். ஒவ்வொரு விஷயங்களும் நிறைவாக உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தைக்கென நான் கொடுக்க நினைத்த சந்தோஷங்கள் இத்தனை காலமும் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது என்றால் இனிமேல் எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள அவசியம் இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் உனக்கு வந்து சேர வேண்டியது இந்த வாழ்க்கையில் முழுமையாக வந்து சேர்ந்து விட்டது. உன்னை வந்து சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து விட்டது. இனிமேல் எதற்காகவும் ஆசைப்படாதே. இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு முன்னால் செய்கின்ற எல்லா விஷயங்களையும்
என்னவென்று உனக்கு உணரத்தான் நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன்னுடைய உயிரான உறவு ஒன்று நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து பேசும். என் பிள்ளையே, நீண்ட காலமாக உன்னை விட்டு விலகி நிற்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது மேலும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னோடு நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கின்றேன். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதுவரையிலும் பயணிக்க என் பிள்ளை தயாராக இருப்பதை விட எதுவரையாயினும் என்ன நடந்தால் என்ன, நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று கடமைக்காக வாழாமல் என் பிள்ளை நீ நன்மைக்காக வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளுக்காக நீ வாழ வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ அதற்காக உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வராகி நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் என்று நீ நம்புகிறாயல்லவா? உன் தாயானவள் நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் கிடைக்கும் என்று நீ நம்புகிறாயல்லவா? அப்படியானால் நான் இன்று நடக்கும் என்று சொல்கின்ற விஷயமும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு நீ விலகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நீ நகர்ந்து செல்லக்கூடாது. நான் காண்பிக்கின்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தால்தான் உனக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். நான் காண்பித்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நின்றால்தான் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ பெற்றுவிட்ட உனக்கான அத்தனை நன்மைகளும் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வருவதை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்காக உன்னுடைய மனதை நீ எப்பொழுதுமே தயாராக வைத்திருந்தால் போதும். எல்லாமுமே நாம் நினைத்தது போலவும் இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை கஷ்டங்களையும் நம்மை விட்டு நீக்குவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் என்ன, இனி கொடுக்கப் போவது என்ன என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் செய்வாய் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா மாற்றங்களும் இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்ததல்லவா? இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது. எதிர்பாராத விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்த தருணம், உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்ட தருணம், இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு பொறுமையாக இருந்து அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நமக்கென நிறைவேறாத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறதல்லவா? இனியும் இதைவிட பல நன்மைகள் நம்மை வந்து சேர வேண்டி இருக்கிறது என்பது உனக்கு புரியத்தான் செய்கிறதல்லவா? மேலும் மேலும் என் பிள்ளை நீ எதையெல்லாம் நினைத்தும் எதையெல்லாம் கடந்தும் வாழ வேண்டும் என்று நீ துடித்து கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியின் அன்பினால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி முடித்துவிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராக இருந்தாலுமே சர்வசாதாரணமாகவெல்லாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை, சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்தை விட்டு விடுவதும் இல்லை. ஆனால் அவர்களுக்கான முயற்சியும் அவர்களுக்கான உழைப்பும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் தெளிவாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, நீ இந்த தாயானவளின் அன்பு பிள்ளையாக இருக்கும் வரை
இந்த வாழ்க்கையில் யாராலும் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது. யாரும் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுத்து விடவும் முடியாது. நன்மை தீமை என்று எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, குடிசையில் வாழ்ந்தவனுக்கு ஓட்டு வீடு பெரிதாக தெரியும். ஓட்டு வீட்டில் வாழ்ந்தவனுக்கு அடுத்தது என்னவென்பது பெரிதாக தெரியும். இதுபோலத்தான் ஒவ்வொருவருக்கும். ஆனால் எப்பொழுதுமே ஏக்கம் மட்டும் ஓயாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஏக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் சில விஷயங்கள், இதுவெல்லாம் பொருட்களின் மீது அல்லாமல் சில உறவுகளின் மீது இருந்து கொண்டிருக்கும். அவர்களின் அன்பை பெறுவதற்காக நீ எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கும். எல்லையற்ற சந்தோஷத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளுக்காக போராடி கொண்டே இரு. நிச்சயமாக நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் அதிகமாக நேசிக்கின்ற உறவு உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இவர்களின் அன்பு உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் என் பிள்ளை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், உனக்கு நடக்காது என்று நினைத்து நீ கைவிட்ட விஷயங்கள் கூட இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீ கண் குளிர கண்டு கொள்வாய். இனி எந்த நிலையினாலும் என் பிள்ளையை நீ வந்த நிலையை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீ மறக்க மறக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உறவுகள் கூட, உன்னை சுற்றி வருகின்ற உறவுகள் கூட உன்னை விட்டு பிரிந்து சென்றுவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, வராகி சொன்னது போல ஒரு மாற்றத்தை இன்று நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன். இந்த மாற்றத்தில் இருந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்று கொண்டால் போதும். வேறெதுவும் உனக்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நம்முடைய கனவுக்குள் இருக்கின்றது. இந்த வாழ்க்கை நம்முடைய மனதில் இருந்து நமக்கு படுத்துகின்ற வேதனைகள் ஏராளமாக இருக்கின்றது. ஆனாலும் என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை சாதிக்கும் வரை நீ ஓய்ந்து விடாதே. ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் அது நடக்கும் வரை ஒருபோதும் நீ சோர்ந்து நிற்காதே. இன்பங்கள் துன்பங்கள் என்று என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய முயற்சிகள் எந்நாளுமே உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருந்தால் அதுவே போதும். எதிர்பாராத மாற்றங்களுக்கும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் என்றும் என்றென்றும் உன்னை இந்த வாழ்க்கை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, சந்தோஷமான நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்காக கிடைத்திருக்கின்றது. சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே உன்னுடையதாக மாறும். நீ சட்டென்று ஒரு நொடியில் மாற்றிவிட முடியாத பல விஷயங்களை கூட தெய்வம் உனக்கு நினைத்தால் ஒரு நொடியில் நடத்தி கொடுத்து விடும். அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய உழைப்பை சரியாக செய்திருக்க வேண்டும். ஒரு முறை, இரு முறை, ஏன் பல முறை உனக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகும் கூட அதை உன்னால் சரியாக செய்ய முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் என்றென்றும் இந்த வராகி நான் உன்னோடு துணை நிற்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நான் சொன்ன பொழுது நம்பாத என் பிள்ளை, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று தெரிந்து கொள்வாய். நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே அடைந்து விடுவாய். உனக்கு நம்பிக்கையும்
எதிர்கொள்வதை நிச்சயமாக அடைய முடியும் என்ற நம்பிக்கையும் பெறுகின்றவர் ஒருவர் இருந்துவிட்டால் போதும். மற்றது எல்லாமும் என்றுமே உனக்கு வெற்றிதான். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.